இந்த கேட்ராமா எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போஸ்டரில் உள்ள கொரியன் நாடகம் நோ டேல் டு டெல் ஸ்லாஷ் ஐம் ஹியூமன் ஃப்ரம் டுடேன் ஆகும். இது 2026இல் ஒளிபரப்பான ஒரு பிரபலமான ஃபேண்டசி, ரொமான்டிக் காமெடி தொடராகும். இந்த நாடகத்தின் கதை சுருக்கம் இதோ. முக்கிய கதை, மெயின் ஸ்டோரி. வித்தியாசமான குமிஹோ கொரிய நாட்டுப்புற கதைகளின்படி குமிஹோ என்பது 9 வால்களைக் கொண்ட ஒரு மாயாஜால நரி ஆகும். பொதுவாக குமிஹோக்கள் மனிதனாக மாற ஆசைப்படும். ஆனால் இந்த கதையின் நாயகி யூன்ஹோ ஒரு விசித்திரமான மாடர்ன் எம்ஜே குமிஹோ மனிதனாக மாற விருப்பமின்மை. மனிதர்கள் வயதாகி நோய்வாய்ப்பட்டு இறந்து போவதால் அவளுக்கு மனிதனாக மாறவே விருப்பமில்லை. மனித உலகத்தின் ஜாலியான விஷயங்களை மட்டும் அனுபவித்துக் கொண்டு தன் அழியா தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் புண்ணிய காரியங்களையோ அல்லது ஆண்களோடு பழகுவதையோ தவிர்த்து வாழ்ந்து வருகிறாள். திடீர் மாற்றம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக புகழ்பெற்ற மற்றும் அதீத தற்பெருமை கொண்ட ஒரு கால்பந்து வீரரான காங் சியோல் என்பவரை அவள் தற்செயலாக சந்திக்கிறாள். இவர்களின் சந்திப்பில் ஏற்படும் ஒரு எதிர்பாராத விபத்தினால் அவளது மாயாஜால சக்திகள் மறைந்து அவள் ஒரு சாதாரண மனித பெண்ணாக மாறுகிறாள். காதலும் மோதலும். மனித உலகத்தை வெறும் விளையாட்டாக பார்த்த யூன் ஹோ இப்பொழுது சாதாரண மனிதனாக வாழப்படும் கஷ்டங்களும் அவளுக்கும் அந்த ஈகோ பிடித்த கால்பந்து வீரருக்கும் இடையே மலரும் சுவாரஸ்யமான காதலும் தான் இந்த நாடகத்தின் மீதி கதை. முக்கிய கதாபாத்திரங்கள் கிம் ஹே யூன் யூன் ஹோ மனிதனாக மாற விரும்பாத ஒரு ஜாலியான சுட்டி குமிஹோ. இவர் லவ்லி ரன்னர், எக்ஸ்ட்ராடினரி யூ போன்ற தொடர்களில் நடித்தவர். லோமன் காங் சி இயோல் திறமையான ஆனால் தலைக்கணம் பிடித்த ஒரு ஸ்டார் கால்பந்து வீரர். இவர் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டேட் தொடரில் நடித்தவர். மொத்தம் 12 எபிசோடுகளை கொண்ட இந்த தொடர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலும் ஒளிபரப்பானது. ஒரு மாறுபட்ட ஃபேண்டசி கதையை நகைச்சுவையுடன் பார்க்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த நாடகமாகும்.